இங்க நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு ஓடி வர்றா. பார்த்தா பின்னாடியே ஹெல்மெட் போட்டு 2 பேரு அந்த பொண்ணை கொல்றதுக்காக துரத்திட்டே வர்றாங்க. ஹீரோ போறதுக்குள்ள அவ கரெக்டா பக்கத்துல இருக்க ஒரு பூத் பங்களாக்குள்ள போயிடுறா. ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல ஹீரோ போறதுக்கு முன்னாடி அந்த 2 பேரும் அந்த பொண்ணு மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறாங்க. டோரையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஹீரோ போய் அந்த டோரை உடைச்சு உள்ள போய் பார்க்கும்போது அங்க யாரையுமே காணோம். வெளியே யாராவது இருக்கிறாங்களான்னு செக் பண்றதுக்காக அவன் மேலெல்லாம் போய் செக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா கீழே ஒரு பொண்ணு அவனையே பார்த்து சிரிச்சிட்டு போறா. அதை பார்த்து பயந்து அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோவோட பரம்பரை சொத்து ரொம்ப நாளா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்குதுன்னும் இதுதான் கடைசி ரெஜிஸ்ட்ரேஷனும் இதை மிஸ் பண்ணிட்டா சொத்து ஃபுல்லாமே ட்ரஸ்ட்டுக்கு போயிரும்னு ஒரு ஆபீசர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ டாக்டரா இருக்கான். அவன் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல அவனை ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா. அவளை தவிர வேற யார் அவனை லவ் பண்ணாலும் அவங்கள கொன்றுவேன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. உடனே அந்த அன்னைக்கு நைட்டு ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லணுன்றதுக்காக வர்றா. அங்க வந்து பார்த்தா ஹீரோ அவளோட லவ்வர் கூட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கறனால கோவமா வெந்திரிச்சு போயிடுறா. அடுத்த நாள் ஹீரோ அவனோட லவ்வரை கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு இருக்கான். அதை வந்து இவ பின்னாடியே நின்று ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவன் டிராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவனோட லவ்வர் எப்பவுமே பால்கனில போய் இவனுக்கு பாய் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் இங்கிருந்து கிளம்புவான். அதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் ஆயும் அந்த பொண்ணு வரவே இல்லை. உடனே இவன் மேல போய் செக் பண்றதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா ஹீரோவோட லவ்வரையும் அவளோட மாமாவையும் யாரோ இன்ஜெக்ஷன் போட்டு கொலை பண்ணிருக்காங்க. பார்த்தா கரெக்டா அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு ஓடுறா. இவனும் ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே ஓடுறான். கடைசி வரைக்கும் அவளை பிடிக்க முடியல. அடுத்த நாள் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இன்ஜெக்ஷன் போட்டு கொலை பண்ணனால ஹீரோ மேலேயே சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் அவனை ஃபாலோ பண்ணுங்க, இவன் டாக்டரா இருக்கிறதுனால இந்த வேலையை இவனும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ மறுபடியும் வந்துட்டு இருக்கும் போது நைட்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து அவரோட பேத்திக்கு உடம்பு சரியில்லைனும் டாக்டரை பார்க்க போகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியும் கேட்கறாரு. அப்பதான் ஹீரோ இருந்துட்டு நானும் டாக்டர் தான், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த வீடு ஒரே இருட்டா இருக்கு. லைட்டு கூட இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு பார்த்தா அந்த பெரியவரும் காணாம போயிடுறாரு. அங்கிருந்து ஒரு லேடி, யார் நீங்க, இங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ஹீரோவும் ஒரு பெரியவர் ஒருத்தர் அவரோட பேத்திக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூப்பிட்டு வந்ததா சொல்லி சொல்றாரு. அப்பதான் அந்த லேடி சொல்றாங்க, அந்த ஆளு இந்த வீட்டோட தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான். ஒரு நாள் அவங்க பேத்திக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகி காப்பாற்ற முடியாம இறந்து போயிட்டா. அதனால அந்த துக்கத்திலேயே அந்த கிழவனும் இறந்து போயிட்டா. அப்ப இருந்து அப்படித்தான் அடிக்கடி எங்க டாக்டரை பார்த்தாலும் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்துரும் அந்த கிழவன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்றா. இது தெரியாம இந்த வீட்டை வேற நான் வாங்கிட்டேன்னு சொல்லி அப்படியே ஹீரோ கிட்ட நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்கறா. அப்பதான் அவன் ஹாஸ்பிட்டல் பேர் சொன்னதும் அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான், என்னுடைய ஃப்ரெண்டு தான், உட்காருங்க நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. கரெக்டா அந்த டைம்ல அந்த பூத் பங்களால பார்த்த பேய் இந்த இடத்துல வந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்து ஹீரோ அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். பார்த்தா மேல அந்த லேடி கத்துற சத்தம் கேட்டுச்சுன்னு அங்க போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா அந்த லேடியை காணோம். கீழே எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. மறுபடியும் கீழே அந்த பெரியவர் டாக்டர் டாக்டர்னு சத்தம் போடுற சத்தம் கேக்குது. கீழே போய் பார்த்தா எந்த டோருமே ஓபன் ஆக மாட்டேங்குது. கடைசியில அந்த டோர் கிட்ட அந்த பெரியவரே நின்று வழி இந்த பக்கம் இருக்குது, இப்படி போங்கன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணி விடுறாரு. உடனே பயந்துட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு ஹீரோ கிளம்பி போயிடுறான். வீட்டுக்கு போனதும் அவனோட தம்பியும் அங்க வேலை செய்யற ஆளும் பார்த்துட்டு ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவன் ஒரே இடத்துல 3 பேய்களை பார்த்தா பதட்டமா இருக்காதான்னு சொல்லி கோவமா எந்திரிச்சு கிளம்பி போயிடுறான் அவன் ரூமுக்கு. அங்க போய் பார்த்தா அவனை துரத்திட்டு இருந்த அந்த பேய் ஆல்ரெடி இறந்து போய் 1 வருஷம் ஆச்சு, ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போச்சுன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல நியூஸ் இருக்கிறத பாக்குறான். அதை பார்த்தா அவங்க வீட்டுல வேலை செய்யற அந்த ஆளுகிட்ட காட்டுறான். உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட லவ்வர் இறந்து போனதுல இருந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கான்னு சொல்லி அவங்க சீஃப் டாக்டர் சேர்ந்து அவங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் முடிவு பண்ணி நிறைய பொண்ணுங்களோட போட்டோவெல்லாம் அவனோட தம்பி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்து அவனோட தம்பி அவன்கிட்ட காட்டுறது இவன் கோவத்துல அதையெல்லாம் தட்டி விட்டுட்டு கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் பார்த்தா அவனை துரத்திட்டு வந்த பேயோட போட்டோ அதுல இருக்கு. அதை பார்த்து இது யாருன்னு சொல்லி அவன் தம்பி கிட்ட கேட்கறான். அது யாரும் அம்மா அப்பா இல்லாத அனாத பொண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவன் சொல்ல, இவதான் பேயா வந்து என்னை துரத்திட்டு இருக்கா, இவளையே கல்யாணம் பண்ணி எதுக்காக என்னை துரத்துறான்றதை நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணையவே கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த அன்னைக்கு நைட்டு அவகிட்ட போய் நீ தானே பேயா என்ன துரத்துனது, எதுக்காக என்ன இப்படி சுத்தி சுத்தி வர, என்ன பிரச்சனை உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா அடிக்கிறான். அந்த டைம்ல கரெக்டா அங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு சிஸ்டர் போன் பண்ணி இவனை ஒன் சைடா லவ் பண்ண பொண்ணு தூக்கு மாத்திரை சாப்பிட்டு ரொம்ப சீரியஸா இருக்கிறதா சொல்றாங்க. உடனே அவன் பதறிட்டு அங்க போய் பாக்குறான். ஆனா அந்த டாக்டர் பொண்ணு நல்லா தான் இருக்கா. அந்த போன் பண்ணதா சொன்ன சிஸ்டர் ஆல்ரெடி லீவ்ல இருக்கிறதாவும் அவங்க லீவுக்கு போய் 4 நாள் ஆச்சுன்னு அந்த டாக்டர் பொண்ணு சொல்றா. உடனே அங்க இருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்த ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட ஒய்ஃப் அவனை நல்லாவே பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவன் நல்லவதான் போல, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம்னு சொல்லி அவனோட தம்பி கிட்ட காஃபி ஷாப்ல உட்காந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல கரெக்டா ஹீரோவோட ஒய்ஃப் அவன் தம்பிக்கு போன் பண்றான். அவனோட போனை வாங்கி ஹீரோ சாரி நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்க அவனோட தம்பி எனக்கு வேலை இருக்கு, நீ மெதுவா பொறுமையா போன் பண்ணி பேசிக்கோன்னு சொல்லி போனை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது வெளியே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கான். அவன் உட்காந்துட்டு இருந்த அதே இடத்துல அந்த பேய் உட்காந்துருக்கு.
இருக்கு. உடனே அவன் அது யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லி உள்ள போய் பார்க்கறான். அந்த இடத்துல யாரையும் காணோம். வெளியே நின்று அந்த பேய் அவனையே பார்த்து சிரிச்சிட்டு போகுது. மறுபடியும் இவன் வெளியே போய் செக் பண்ணி பார்க்கறான். அப்பவும் அந்த பொண்ணை பார்க்க முடியல. அங்கிருந்து மறுபடியும் கோவமா வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அவங்க சீஃப் டாக்டரோட அவனோட ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவளை பார்த்ததும் இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அவகிட்ட சண்டை போடுறான். உடனே அவங்க சீஃப் டாக்டர் அவ காலையில இருந்து ஏன் கூட தான் இருக்கா, ஏன் இப்படி அவகிட்ட பிஹேவ் பண்றன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அவனோட ஒய்ஃப் இப்படியே தான் பண்றாரு, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்ன பேய் அது இதுன்னு சொல்லி என் கூட ரொம்ப சண்டை போட்டு என்ன பயங்கரமா அடிக்கிறாரு மேடம், என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுறா. கரெக்டா அந்த டைம்ல ஹீரோவுடைய தம்பியும் அங்க வேலை செய்யற ஆளும் வர்றாங்க. வந்த உடனே ஹீரோ அவனோட தம்பி கிட்ட ஏன்னா நம்ம காஃபி ஷாப்ல இருக்கும்போது இவ உனக்கு ஃபோன் பண்ணா இல்லன்னு சொல்லி கேட்கறான். உடனே இந்த பையன் நம்ம எப்ப காஃபி ஷாப் போனோம், நான் காலையிலேயே இவர் கூட மார்க்கெட் போயிட்டு இப்பதான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ என்ன பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கன்னு சொன்னதும் இவனுக்கு கோவம் வந்து அவன் தம்பி பிடிச்சு அடிச்சிடறான். அடிச்சுட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான் சொல்லி அவளை போட்டு அடிக்கிறான். உடனே அவங்க சீஃப் டாக்டர் இவனுக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அவன் ரூம்ல டிவி பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல பேய் பிசாசு பில்லி சூனியத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலன் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு சாமியாரை காட்டுறாங்க. உடனே ஹீரோ அந்த சாமியாரை போய் மீட் பண்ணி அவனுக்கு நடந்த எல்லா பிரச்சனையும் சொல்றான். உடனே அந்த சாமியார் நீ எந்த இடத்துல 3 பேயும் பாத்தியோ அந்த இடத்துக்கு உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வா, எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. இவனும் உடனே போய் அவன் தம்பி கிட்ட நடந்ததுக்கெல்லாம் சாரி கேட்டு அவன் ஒய்ஃபுக்கிட்டையும் சாரி கேட்டு வெளியே போலாம் கிளம்புன்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அங்க போய் பார்த்தா அந்த இருட்டு வீட்டுல அந்த சாமியார் எல்லா பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இவன் ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு போய் அவன் சாமியார் கிட்ட காமிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது அவன் ஒய்ஃபை காணோம். உடனே அவளை தேடிட்டு கீழே ஓடுறான். பார்த்தா அங்க இருந்த லேடி மறுபடியும் எதுக்காக இங்க வந்தீங்க, உங்களை தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலன்னு சொல்லி சத்தம் போடுறா. உடனே அந்த சாமியார் சத்தம் போடுற சத்தம் கேக்குதுன்னு அங்க போய் பார்த்தா அந்த சாமியார் யாரோ கொலை பண்ணிருக்காங்க. மறுபடியும் கோவமா ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனது அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஆளு நீங்க ஒய்ஃபை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகாதனால அவங்க காலையில இருந்து சாப்பிடாம அழுதுட்டே இருக்காங்கன்னு சொல்லி சொல்றா. உடனே ஹீரோ கோவமா போய் அவளை அடிச்சு பயங்கரமா திட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டுறான். அவளும் அழுதுட்டு நான் வீட்டை விட்டு போயிடுறேன்ட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹீரோவுடைய தம்பி கண்ணுக்கும் அந்த அங்க வீட்டுல வேலை செய்யற அந்த ஆளு கண்ணுக்கும் அந்த பேய் மறுபடியும் தெரியுது. அதை பார்த்து பயந்து 2 பேரும் போய் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. உடனே 3 பேரும் ஒரே ரூம்ல படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில காலிங் பெல் அடிக்குதுன்னு சொல்லி போய் பாக்குறாங்க. போலீஸ் வந்து ஹீரோ கிட்ட உங்க ஒய்ஃப் ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அவ ஆல்ரெடி செத்து போயிட்டா, அவ பேய வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர் பத்தி அங்க வேலை செய்யற ஆளுகிட்ட கேட்கறான். உடனே அந்த ஆளு என்ன நியூஸ் பேப்பர், என்ன தம்பி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப ஹீரோவோட தம்பி போலீஸ் ஆபீசர் கிட்ட அவன் கொஞ்ச நாளாவே அவனுக்கு மென்டல் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டதும் யாரை பார்த்து பைத்தியங்கிறன்னு மறுபடியும் அவன் தம்பி போட்டு அடிக்கிறான். உடனே போலீஸ் ஏன் முன்னாடி இப்படி பிஹேவ் பண்றியா, நட ஸ்டேஷனுக்குன்னு சொல்றான். ஹீரோ என்னால வர முடியாதுன்னு சொல்லி மறுபடியும் போலீஸ் கூட சண்டை போடுறான். அதை பார்த்ததும் எல்லாரும் இவன் மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவன் ரூம்ல தனியா இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு வெளியே போய் பாக்குறான். அங்க போய் பார்த்தா யாரையும் காணோம். பார்த்தா ரூமுக்கு பின்னாடி அந்த பேய் மறுபடியும் வந்து இவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. உடனே அதை பாக்குறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு ஓடுறான். பார்த்தா இந்த பக்கம் ஓடி வந்து அது கார்ல ஏறி போகுது. இவனும் கஷ்டப்பட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போறான். பார்த்தா கரெக்டா அந்த பூத் பங்களா கிட்ட போய் அந்த கார் நிக்குது. பார்த்தா அந்த கார் ஓட்டிட்டு போனதே ஹீரோவுடைய தம்பி தான். காரை விட்டு இறங்குனதும் அந்த பொண்ணு கிட்ட போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடியா இரு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போறான். கரெக்டா அவளும் உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனை எடுத்து அவளுக்கு அந்த அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் போன்ல ரெக்கார்ட் பண்ற பழக்கம் இருக்கும் போல அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவ இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னும் 2 விஷயம் தான் நடக்கணும். ஒன்னு ஹீரோவை மென்டல்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி பெர்மனண்டா ஹாஸ்பிட்டல்ல வைக்கணும், அதே மாதிரி அவனுக்கு வர சொத்தை எங்க பேருக்கு மாத்தி எழுதி நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி இவ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறா. ஆக்சுவலா ஹீரோவுடைய தம்பியும் இந்த பொண்ணும் லவ்வர்ஸ் போல, சொத்துக்காக டிராமா பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க போல. கரெக்டா ஹீரோவும் வந்து அவளை பிடிச்சு அடிச்சு கட்டி போட்டுட்டு அவளோட மொபைல் போன் எடுத்து எல்லாமே செக் பண்றா. அப்பதான் அந்த ஸ்டார்டிங் அவ ஓடி வந்ததுல இருந்து அந்த இருட்டு வீட்டுல போனதுல இருந்து அந்த காஃபி ஷாப்ல இருந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்த வரைக்கும் எல்லாமே இவங்களோட பிளானா தான் இருந்திருக்கு. அதை பார்த்தது ஹீரோக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அதை பார்த்து முடிச்சு திரும்பி பார்க்கறதுக்குள்ள இவ கட்டெல்லாம் அவுத்துட்டு ஹீரோவை பின்னாடி இருந்து அடிச்சிடறா. கரெக்டா அவனோட தம்பி வந்து அவன் என்ன பண்ணிட்ட, கொன்னுட்டியா, அவன் செத்து போயிட போறான், அவன் சாகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றான். உடனே இவ கோவம் வந்து எல்லாம் உன்னாலதான், ஸ்டார்டிங் இவளை கொன்றலாம்னு சொல்லி சொன்னேன், இதான் அவன் சாகக்கூடாது, அவன் உயிரோடு இருக்கணும், அது மட்டும் இல்லாம அவன் சொத்து நமக்கு வேணும்னு சொல்லி சொன்னேன். எல்லாம் கையை கூடி வர நேரமா பார்த்து எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லி அவனை பிடிச்சு அடிக்கிறான். சொத்துக்காக தான் உன்னை நான் லவ் பண்ணேன்னு சொல்லி அடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ எந்திரிச்சு அவளை பிடிச்சு அடிக்கிறான். அவன் கிட்ட இருந்து அவ தப்பிச்சு ஓடுறதுக்கு பாக்குறா. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில ஹீரோ ஒரு பெரிய ராடு எடுத்து அவளை பிடிச்சு அடிச்சிடறா. அவ செத்து போயிட்டு தான் நினைச்சு வெளியே வர்றான். பார்த்தா மறுபடியும் அவன் அந்த ராடை தூக்கிட்டு ஹீரோவை அடிக்கிறதுக்கு வர்றான். உடனே அங்க இருந்து பெட்ரோல் கேன் எடுத்து அவன் மேல ஊத்தி அவளை எரிச்சு விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவள் அவர் இறந்தது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கு கல்யாணம் ஆகி ஒரு பாப்பாவும் இருக்கு. அந்த பாப்பா போன் நோண்டிட்டு இருக்கும்போது பார்த்தா வீட்டுக்கு வெளியே அந்த இறந்து போன பொண்ணு பேய வந்து அந்த பாப்பாவை பார்த்து சிரிச்சுட்டு நிக்கிறா. அந்த பாப்பாவும் அதை பார்த்து சிரிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த இறந்து போன பொண்ணு மாதிரியே அந்த பாப்பா விண்டோ பக்கத்துல நின்று போன்ல இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதை பத்தி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை பத்தி ஹீரோவும் அவளுடைய ஒய்ஃபும் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. கரெக்டா அவ பேசிட்டு திரும்பும் போது நார்மலா தான் இருக்கா. உடனே இவங்க 2 பேரும் அவன் நார்மலா இருக்கான்னு நினைச்சிட்டு சாப்பிட கூப்பிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த செத்து போன பொண்ணு இந்த பாப்பாவோட உடம்புல இருக்கிற மாதிரி இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க.